இந்திய பொருட்களுக்கு 25% வரி அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்வதேச ஊடகமான ரேட்டஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக இந்தியா ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வரி விதிப்பு வெளிப்படையா அறிவிச்சதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு இந்தியாவினுடைய ANI ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசு நிறுவனங்கள் ரஷ்யாவில் இருந்து தொடர்ச்சியாக பெட்ரோலியம் பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா பெட்ரோலியம் பொருட்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தி விட்டதா, இல்லை இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறார்களா, இல்லை வாங்குவதை குறைத்து விட்டார்களா? இந்த கேள்விக்கு உள்ளதா மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய பெட்ரோல் விலை வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகரிக்க போகிறதா, இல்லை இதே விலையில் இருக்குமா? அதே சூழ்நிலையில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காங்க. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் விட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அதற்கும் இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி சர்வதேச ஊடகமான ரேட்டஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டாங்க. அதாவது இந்தியாவினுடைய அரசு பெட்ரோலிய நிறுவனங்கள் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இது மாதிரியான கவர்மெண்டால நடத்தப்படக்கூடிய PSU பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், இவங்க யாருமே ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயை வாங்குவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா ANI நேத்து என்ன செய்தி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இல்ல ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை அரசாங்கம் நிறுத்தவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி வரி விதிப்புக்கு பிறகான செய்திகள். இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா, இந்தியாவின் மீது 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் 25% கூடுதல் வரியை கட்டணும். 4 மாதங்களுக்கு முன்னாடியே அமெரிக்க அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல எந்தெந்த நாடெல்லாம் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி செஞ்சு இங்க அமெரிக்கா இறக்குமதி பண்ணதோ அதுக்கு யூனிஃபார்மா ஒரு 10% இறக்குமதி வரி போடுறோம். இதுக்கு பிறகு, அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 90 நாள், இதுக்கு பிறகு 90 நாள் வரைக்கும் நாங்கள் இதை ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். 90 நாளுக்கு பிறகு எந்தெந்த நாடுக்கு எவ்வளவு இறக்குமதி வரி அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கடிதம் போடுவோம் சொல்லி அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. 30 நாட்களுக்கு பிறகு, அதாவது கடந்த ஜூன் இறுதி தேதியோடு அந்த காலக்கெடு முடிந்ததுக்கு பிறகு பல்வேறு நாடுகளுக்கு நேரடியான கடிதங்கள் அனுப்பிச்சாங்க. இந்தியாவுக்கு இன்னொரு 30 நாள் டைம் கொடுத்திருந்தாங்க, ஜூலை 31 வரைக்கும். இந்த ஜூலை 31ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவினுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு 25% வரி போட்டிருந்தாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மட்டும் இல்லாம ரஷ்யா, இது மாதிரியான பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக 10% கூடுதல் வரி. இந்த நாடுகள் எல்லாமே டாலரினுடைய மதிப்பை சரிக்கிறதுக்காக பல சதி வேலைகளை செய்யறாங்க, டீடாலரைஸ் பண்றதுக்கான முயற்சிகள் செய்யறாங்க. அதனால இந்த நாடுகள் மேல நான் எக்ஸ்ட்ரா 10% வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா, சீனா, ரஷ்யாவின் மீது ஏற்கனவே ஒரு 10% வரியை போட்டிருக்காங்க. இப்ப இந்த 25% மொத்தமாக இந்தியாவின் மீது 35% இந்தியாவினுடைய பொருட்களுக்கு வரி விதிக்கிறதாக அமெரிக்க அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க ஆயில் வாங்குறது நிறுத்தல அப்படின்னா உங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும், 500% வரி விதிப்பா அப்படின்லாம் பயங்கரமா பேசினாரு. அதாவது இந்த ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து பல்வேறு பஞ்சாயத்துக்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. 2022 பாத்தீங்கன்னா, நேட்டோவை மையமாக வச்சு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர் துவங்குது. இந்த போர் துவங்கினதுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஆயில், அதாவது குரூட் ஆயில, பெட்ரோலியத்தை யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஷனை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க ஆயில் வாங்குறத குறைச்சாங்க. அதனால இந்தியாவும் சைனாவும் தன்னுடைய மொத்த கொள்முதலையும் ரஷ்யாவை நோக்கி திருப்பினாங்க. ஏன்னா ரஷ்யா ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல ஆயில கொடுத்தாங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் வாங்கும்போது அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ எதுவுமே சொல்லல. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா, அன்னைக்கு இருந்த அமெரிக்காவினுடைய அரசாங்கமே அதை விரும்புச்சு. அதாவது அவங்க அன்னைக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரஷ்யாவினுடைய ஆயில் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்னா கிட்டத்தட்ட உலக உற்பத்தியில 10%க்கு மேல ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதனால சர்வதேச சந்தையில எண்ணெய் விலை அதிகமாகுச்சு அப்படின்னா உலகம் முழுக்க வந்து எண்ணெய், அதாவது பெட்ரோலியம் பொருட்களுடைய தேவைக்கான வரி அதிகமாகும். இது சிக்கலா போய் முடிஞ்சிடும். அதனால இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதை ஆதரிச்சது. இன்னும் சொல்ல போனா அதை என்கரேஜ் பண்ணாங்க. இது ஏதோ நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லல. அமெரிக்காவினுடைய இந்தியா தூதர் 2024 டைவர்சிட்டி இன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படிங்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்ல வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்தியா பாட் ரஷ்யன் ஆயில் பிகாஸ் we wanted somebody to buy Russian oil at a price cap. That was not a violation or anything. It was actually the design of the policy because as a commodity we did not want the oil price going up and they fulfilled that. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எங்களுடைய கொள்கையின் முடிவது இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயில வாங்கணும் அப்படின்னு 2002 நாங்க முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அம்பாசிடர் எரிக் கேர்கிட்டே வந்து வெளிப்படையா ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. அதாவது அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரஷ்யன் ஆயில இந்தியா வாங்குறது நல்லது பாலிசியாவே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அமெரிக்கா என்கரேஜ் பண்ணுச்சு, ஐரோப்பிய யூனியன் என்கரேஜ் பண்ணுச்சு. ஆனா இப்ப திடீர்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்க மேல நாங்க 100% வரி போடுவோம், இப்போ 10% போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பிறகு இந்தியாவினுடைய மொத்த பெட்ரோல் இறக்குமதியில கிட்டத்தட்ட 35% 40% ரஷ்யா கிட்ட இருந்து மட்டுமே இந்தியா வாங்கிட்டு இருக்கு. அப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இவ்வளவு எண்ணெய்கள் வாங்குது. இந்தியாவுக்கு பிறகு சைனா கிட்டத்தட்ட 40% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்ப இந்த ரெண்டு நாடுகளும் இவ்வளவு பெட்ரோலியம் பொருட்களை ரஷ்யாவிட்டிருந்து கன்சியூம் பண்ணும்போது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய லாபம் அடைகிறாங்க. அப்ப ரஷ்யா என்ன பண்றாங்க, அந்த பணத்தை வச்சுதான் உக்ரைனோட சண்டை போடுறாங்க. இதை உடனடியா நிறுத்தணும், உக்ரைனுடைய யுத்தத்தை வந்து ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா நேத்து ட்ரம்ப் வந்து காட்டமா ட்விட் எல்லாம் போட்டிருக்கிறார். இது குறித்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு, அதாவது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடா இருக்கட்டும், ஐரோப்பாவுடைய நிலைப்பாடா இருக்கட்டும், இது ஒரு விதமான இரட்டை நிலைப்பாடு. நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்றீங்க, ஆனா இந்தியாவோ சீனாவோ இறக்குமதி பண்ணா நாங்க 100% வரி போடுவேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2024 ஆண்டு கிட்டத்தட்ட 16.5 மில்லியன் டன் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட 15.21 மில்லியன் டன்னை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாரு, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களும் தொடர்ச்சியாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா தொடர்ச்சியாக இந்தியாவை மிரட்டிட்டே இருக்குது ஐரோப்பிய யூனியன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர் இந்தியாவை மிரட்டினார். நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இவ்வளவு ஆயில் வாங்குறீங்க, உங்க மேல சில சாங்ஷன்ஸ் கொண்டு வருவோம், அதாவது நேரடியான தடை கொண்டு வருவோம் அப்படின்னு மிரட்டவெல்லாம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய நயரா அப்படிங்கக்கூடிய ஆயில் நிறுவனம் கிட்டத்தட்ட 6500 பெட்ரோல் பங்கு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்துக்கு சர்வதேச தடை விதித்தது ஐரோப்பிய ஒன்றியம். ஆனா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவோடு ஏற்றுமதி இறக்குமதி உறவை நிறுத்திக் கொள்ளவில்லை. அங்கிருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா கடந்த 2024 ஆண்டு 67.5 பில்லியன் ஈரோஸ், 67.5 பில்லியன் ஈரோ அவ்வளவு மதிப்பான பொருட்களை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 பில்லியன் ட்ரேட் சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவோடு தொடர்ச்சியாக எல்லா வணிகத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா தங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு தேவையான யுரேனியம் ஹெஃப்ளோரைடு அப்படிங்கக்கூடிய பொருளை தொடர்ச்சியாக இறக்குமதி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நிறுத்தவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான வெஹிக்கிளுக்கு தேவையான பலாடியம் அப்படிங்கக்கூடிய தாது பொருட்களை, மினரல்ஸை தொடர்ச்சியா ரஷ்யாவிடமிருந்து அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம உரங்கள், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பெரும்பாலான கெமிக்கல் நிறுவனங்கள் ஃபெர்டிலைசர்ஸை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் தடையே இல்லை. சோ அப்போ நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை ரஷ்யாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தாம இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இந்தியாவை மிரட்டுறீங்க, 25% வரி போட்டுருவோம், 100% வரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க மிரட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளிப்படையாக வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப ரகசியமான செய்தி என்ன அப்படின்னா, ரியேட்டஸ் சர்வதேச பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசு நிறுவனங்கள் ரஷ்ய பெட்ரோலை வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் கடந்த ஒரு வாரமாக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவினுடைய ஏஎன்ஐ, இந்தியாவினுடைய அரசு தரப்பு என்ன சொல்றதுன்னா, இல்ல நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை, எது ஒரிஜினலான தகவல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதியாகப்படல. நாம இந்தியாவில் இருக்கிறதுனால ஏஎன்ஐ சொல்ற தகவலை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய எந்த அழுத்தத்தையும் பொருட்படுத்தாம
இந்தியாவினுடைய அரசு நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு. கடந்த 2017 பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த அமெரிக்க அரசாங்கம், அதாவது ட்ரம்ப்னுடைய முதல்கட்ட அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஈரான், வெனிசுலா மாதிரியான நாடுகள் இருந்து நீங்க கொஞ்சம் கூட பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல அழுத்தங்களை கொடுத்தும் போது இந்தியா 0% இறக்குமதிக்கு போனாங்க. அதாவது ஈரானிலிருந்து வெனிசுலாவிலிருந்து ஒரு பொட்டு கூட இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சு அதை இறக்குமதி பண்ணாமே இருந்தாங்க. ஆனா இந்த முறை 2025 நேரடியான ட்ரேட் வார்னு சொல்லக்கூடிய வர்த்தக போர் துவங்கியதுக்கு பிறகு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வர்த்தக போர் துவங்கிருச்சு. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த வர்த்தக போரில் இந்தியா ரஷ்யாவின் பக்கம் தான் நிற்க போகிறோம் என்பதில் உறுதியாக இருப்பதாக தன்னை காமித்துக் கொள்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக சொன்ன போனா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தியின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்குவதை நிறுத்துறதுக்கு, தடை பண்றதுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய அனைத்து விதமான வர்த்தக வரி விதிப்பு அப்படிங்கிறது நியாயமே கிடையாது, நீங்க மட்டும் இதெல்லாம் செய்றீங்களே அப்படின்னு சொல்லி வெளிப்படையா முதலா பேசியிருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் மிக மோசமாக நடக்குது. அதுல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள ஈரான் மேல குண்டு போடுறாங்க. காசால கிட்டத்தட்ட 60,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அங்க இஸ்ரேல் மிக மோசமான ரவுடித்தனத்தை நேரடியாக பாலஸ்தீன மக்கள் மேல நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அமெரிக்கா நின்று இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் நிக்குது, யூகே நாடுகள் நிக்குது. எல்லாரும் தங்களுடைய ஆயுதத்தை கொட்டி குவிச்சு கொண்டிருக்காங்க, நேரடியாக யுத்தத்தில் பங்கு பெறாங்க, ஈரானை தாக்குறாங்க. ஆனா இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவது, உக்ரைனோடு நடக்கக்கூடிய யுத்தத்தை மட்டும் நீங்கள் எப்படி முன்வச்சு இந்தியாவின் மீது தடை விதிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை இந்தியா கேட்க வேண்டும். அப்போ இஸ்ரேலுக்கு நீங்க ஆயுதம் கொடுக்குறீங்க, இஸ்ரேலோட யுத்தத்தை ஆதரிக்கிறீங்க, ஈரான் மேல குண்டு போடுறீங்க. ஆனா இந்தியா ரஷ்யாவோட ஆயில வாங்கினாலே உக்ரைனுக்கு துரோகம் பண்ணுது, உக்ரைனில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு இந்தியா காரணம் அப்படின்னு எந்த வகையில் ட்ரம்ப் மிரட்டுறார் அப்படிங்கிற வெளியுறவுத்துறை கொள்கையை நேரடியா கேட்கணும். ஏன்னா காலங்காலமாக இந்தியா பாத்தீங்க அப்படின்னா நேரு காலத்திலிருந்து, காந்தி காலத்திலிருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் வெளியுறவுத்துறை கொள்கையை வடிவமைச்சிட்டு வந்தாங்க. ஆனா பாஜக, இந்துத்துவா, இந்த RSS குழுக்கள் யூத மதவாத குழுவான ஜியோனிஸ்ட் குழுக்களோட ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கு எதிராக நேரடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இவங்க செயல்பட்டாங்க. அது எல்லாமே இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு எல்லாமே இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட இந்த வர்த்தக வரி இருக்கு பாத்தீங்களா, இதோடு முறியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்தியா இந்த நேரத்தில் ரொம்ப குரூசியலான ஒரு முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க ரஷ்யா, சைனா, பிரிக்ஸ் நாடுகளோடு சேர்ந்து ஆசிய பொருளாதாரத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள போகிறீர்களா, இல்ல அமெரிக்காவை முழுக்க இவ்வளவு காலம் டிபெண்ட் பண்ணது போல இதுக்கு மேலேயும் சைனா, ரஷ்யாவை எல்லாத்தையும் பகைச்சிட்டு நம்ம நேரடியாக அமெரிக்க பொருளாதாரத்தோட நிக்க போறீங்களா அப்படிங்கிற நேரடி கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு பதில் சொல்வதை போல நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல இந்தியா இன்னுமே தெளிவான முடிவுகளை எடுக்கல அப்படின்னா இந்தியாவினுடைய உற்பத்தியாளர்களுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி நடந்திருக்கு. நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சர்வீஸா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை நம்பி இந்திய பொருளாதாரம் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வங்கி சேவைகளாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே குறிப்பாக சவுத் இந்தியா அதை நம்பி இருக்கு. இப்போ இந்தியாவினுடைய நேரடியான நடவடிக்கைகள் நேரடியாகவே இந்திய பொருளாதாரத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்கா இந்தியாவை தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய விவசாய சந்தையை நீங்கள் திறந்து விட வேண்டும். அங்கே நாங்கள் சோயாபீன்ஸ் மாதிரியான பொருள்களும் சரி, அரிசி, கோதுமை, இதையெல்லாம் எங்கள் நாடுகளிலிருந்து நாங்கள் கொண்டு இறக்குமதி செய்வோம். அது மட்டும் இல்லாமல் டைரி ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய பால் உற்பத்திகளை கொண்டு நாங்கள் அமெரிக்கா பொருட்களை கொண்டு இந்தியாவில் விற்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயமான நிலையில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த சந்தையை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பால் உற்பத்தியாளர்களும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விட்டால் பாஜக என்கின்ற கட்சியும் அதுக்கப்புறம் இருக்காது, ஒட்டுமொத்தமாக இந்திய விவசாயமே இருக்காது. இந்திய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த டைரி ப்ராடக்ட்ஸையும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்குமான மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாம இந்தியா இருக்கு. இதை திறந்து விட சொல்லி இந்தியா மிரட்டது. இந்த சூழ்நிலையில இந்தியா அமெரிக்காவிடம் உறுதியான காட்டமான முடிவெடுத்து நேரடியாக ரஷ்யாவோடு தனது நட்பையும் தனது வணிகத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு
ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகள், சவுத் அமெரிக்க நாடுகள், அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்னு தன்னுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை இந்தியா மாற்றிக்கொள்ள வேண்டும். வேற வேற இடங்களை தேடி, எப்படி சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கக்கூடிய பல துறைமுகங்களை, பல கனிம வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி இந்தியா ஐரோப்பிய அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணாம முழுக்க முழுக்க ஆப்பிரிக்க, சவுத் அமெரிக்க நாடுகளை நோக்கி தன்னுடைய வணிகத்தை நகர்த்தினால் மட்டும்தான் இந்த அமெரிக்காவின் பிடியிலிருந்து ஒட்டுமொத்தமாக தப்பிக்க முடியும். இல்லை என்றால் இந்த 25% வரியை தாண்டி அமெரிக்கா இந்தியாவின் மீது 100% வரி விதிப்பிற்கு கூட உட்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதை மோடி அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிறதான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பும் கேள்வியுமாக இருக்கிறது.